சொல்ல சுதா. பாசத்துக்கு முட்டாய். பாசத்துக்கு முட்டாய். பாசத்துக்கு முட்டாய். என்னடா பாத்ரூம் முன்னாடி? பகைக்கு முன்னாடி புலிடா. ரொம்ப ஏமாத்துறாங்க இங்க. எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப தூரம் அங்க இங்க இங்கேட்டு யாராவது வந்து தொண்ணு நம்ம நொண்டிட்டே இருக்காங்க. இது ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி இருக்காரு இவரு. இவர்தான் நம்ம. யார் மாதிரி? ஜானி சின்ஸ். அந்த கண்ணாடி போடுங்க. ரஞ்சித் கிலோமீட்டர் ஈமா ஏல ஏல ஸ்னோ ஜான் ஸ்னோ. ஓ மை காட், கையெல்லாம் விரக்கிது. விரக்கி கையில உங்களுக்காக வீடியோ எடுத்து போட்டு இல்ல காக்காம செஞ்சிட்டு இருக்கு. வெறி விடாத கொல்ல எருக்கல அவன. ஆல் ஃப்ரீ சைடுல உள்ள ஐஸ் கட்டி இவரு. காலுக்குள்ளேல அடியில முங்கி எழுந்து விழுந்து விரண்டு. ஓ மை காட், இங்க உள்ளவங்க பனில லாறதுக்கே வைக்கிறாங்க. நம்ம பனிக்குள்ள தலைய விட்டு எரிச்சாச்சு. ஓ ஜோனா மூக்கு, காது, கண்ணுக்குள்ளலாம் எடுத்து தேய்ச்சி விட்டாங்க. ஃபுல்லா ஃப்ரீஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அண்டோ. இது நம்ம யூடியூப் சேனல் அண்டோ வாண்டரர். மக்களே, இன்னைக்கு நமக்கு காஷ்மீரோட செகண்ட் டே. அதாவது நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா குல்மார்க் போயிட்டு இருக்கோம். குல்மார்க் வந்து காஷ்மீர்லேருந்து ஒரு 55 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம கேப்லேயே நம்ம ஸ்ரீநகர்லேருந்து இப்போ குல்மார்க் வந்தாச்சு, ஆல்ரெடி வந்தாச்சு. இப்போ இன்னொரு 12 கிலோமீட்டரில் குல்மார்க் வந்துடும். அதாவது இப்போதைக்கு அதிக அளவு பனி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து குல்மார்க்கு ஒரு இடம் தான். அந்த இடம் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு நமக்கு ஆல்ரெடி நம்ம கண்டோலா டிக்கெட் வேறு எடுத்திருக்கோம். அது ஒரு ரோப் காரு. அதாவது பேஸ்லேருந்து நம்ம இன்னொரு ஃபேஸுக்கு கூட்டு போவோம், ஹை ஆல்டிடியூட் உள்ள பிளேஸுக்கு கூட்டு போவோம். ஸோ அந்த டிக்கெட்டும் நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கோம். அந்த ரோப் கார் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. கண்டோலா டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 820 போட்டாங்க. நாங்கள் 4 பேர் 5 பேர் போட்டிருக்கோம். அது போக நம்ம ஷேர் மார்க்கெட் வீடியோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். என்னோட இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷேர் மார்க்கெட் ப்ராஃபிட்லேருந்து தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னுடைய கைடு மிஸ்டர் சந்தோஷ். அவர் தான் எனக்கு என்னுடைய மணியை ப்ராஃபிட்டாக மாற்றி எனக்கு கொடுத்தது. நீங்களும் வந்து உங்களுடைய மணியை வந்து ஒரு லாபம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அவர் பேர் மிஸ்டர் சந்தோஷ். அவர் நம்பரை நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் அவரை காண்டாக்ட் பண்ணி இந்த ஷேர் மார்க்கெட் ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குல்மார்க் போகிறோம். மக்களே, நம்ம இப்போ மலை ஏற போகிற முன்னாடியே பனியை பார்த்தாச்சு. இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. இருந்தாலும் முன்னாடியே பனியை பார்த்தாச்சு. ஆமாம், முன்னாடியும் பனி பின்னாடியும் பனி. இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்குது, அது மட்டும் உறுதி. சொல்ல சுதா. பாசத்துக்கு முட்டாய். பாசத்துக்கு முட்டாய். பாசத்துக்கு முட்டாய். என்னடா பாத்ரூம் முன்னாடி? பகைக்கு முன்னாடி புலிடா. மக்களே, ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் நடை இருந்துச்சுன்னு அண்ணன் நிப்பாட்டினாரு. இப்போதான் அங்கே நின்றுருக்கோம். எப்படி இருக்குல்ல? சந்தோஷமா இருக்கு. கொடுத்த காசுக்கு இப்பதான் பாருங்க, இவ்வளவு காசு செலவு பாருங்க. இது உப்பு இல்லை, பனி. பனி பனி. மக்களே, நம்ம இப்போ குல்மார்க் வந்து இறங்கியாச்சு. இப்போ நடந்து கண்டோலா ரைடுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான். நம்ம ஆல்ரெடி நிறைய யூடியூப் வீடியோ தான் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஆனால் இங்கே எல்லாருமே 3.5 கிலோமீட்டர் இங்கேருந்து போகணும், கார் பிடிங்க, குதிரையை பிடிங்க அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. ஒரே ஒரு ஹிந்தி வார்த்தை மட்டும் கற்றுக்கோங்க. 999. இதை மட்டும் யார் கேட்டாலும் 999 மட்டும் சொல்லிட்டே இருங்க. ரொம்ப ஏமாத்துறாங்க இங்கே. எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப தூரம் அங்கே இங்கே இங்கேட்டு யாராவது வந்து தொண்ணு நம்ம நொண்டிட்டே இருக்காங்க. ஒருத்தன் வந்து இந்த பாதை கிடையாது, வழி கேட்கும். வழி இந்த வழி கிடையாது, அந்த வழிங்க. நல்ல வேலை நம்ம கேப் டிரைவர் வந்து அவங்க தப்பான வழி சொல்கிறேன், இதான் ரைட்டான வழி, 1 கிலோமீட்டர் தான் நீ நடந்தே போயிருங்க அப்படின்ட்டாரு. சரி, அது இவங்க உள்ளவங்களோட வாழ்வாதாரம், அவங்க எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தே கிடக்குறோம். ஆனால் இங்கே ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறனால மூச்சுடமில்ல, நாக்கு கொஞ்சம் ஒர்க் ஆக முடியுது. அப்பப்போ ரொம்ப வளருவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, நம்ம வந்து சும்மா நடந்து போனாலே ஒரு 2-3 பேர் வந்து ஏதாவது கேட்டுட்டே இருக்காங்க. டாக்ஸி வேணுமா, கார் வேணுமா, குதிரை வேணுமான்ட்டு கேட்டே தான் இருக்காங்க. ஒரே வார்த்தை நம்ம வந்து நைன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு குதிரைக்கு ஃபர்ஸ்ட் எங்கிட்ட என்ன சொன்னோன்னா 1000 ரூபா சொன்னோம்.
இப்போ கடைசியில் 200 வந்து நிற்கும். 200 குளிங்க கூட்டு போயிட்டு வரேங்க. ஸோ நம்ம இப்போ கண்டோலா கார்கிட்ட போய் பேசுவோம். ரொம்ப இலக்கி மக்களே, நம்ம இப்போ ஃபைனலாக கண்டோலா பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. க்யூ பார்த்தீங்கன்னா வலுவாக இருக்குது. இதே அந்த கண்டோலா பாயிண்ட். நம்ம அதுக்கு அந்த க்யூ வரிசையில் நின்று உள்ளே போகணும். திஸ் இஸ் என்ட்ரி ஆஃப் கண்டோலா. உள்ள ஒரு மிகப்பெரிய க்யூ இருக்குது. அதில் நம்ம ஒரு ஆளாக போகணும். அதான் அந்த கண்டோலா ரோப் கார் ஏறக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. கூட்டம் பார்த்திங்கன்னா அள்ளுது. இப்போ தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். ஆனால் போக பிரசாந்த் குளிர் பழகிக்கல என்ன அப்போ போகும்போது எடுத்துருக்கோம். இப்போ வந்து எடுத்துக்காங்க. இது ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி இருக்காரு இவரு. யார் மாதிரி? ஜானி சின்ஸ். அந்த கேண்டி போடுங்க. பிளம்பரு, டிரைவரு, டாக்டர், ஆல் இந்தியா பர்மிட் ஜானி சின்ஸ். ஏங்க திரும்ப கொஞ்சம் மூஞ்ச காட்டுங்க. விடுங்களேன், விட்டுறாதீங்க ரிங்கு. நான் பண்ண பாரு ஒரு காமெடி பண்ணு சுசா. மக்களே 2 மணி நேரமாக லைனில் நின்றுட்டு இருக்கோம். நம்ம டைமே முடிய போகுது. மணி 3 மணி ஆயிடுச்சு. 4 மணியோட டைம் க்ளோஸு. போயிட்டு காலை வரைக்கும் ஏற்றிட்டு 4 மணிக்கு நான் இன்ன வரைக்கும் ரோப் கார் ஏறல. அவ்வளோ ஒரு அட்வென்ச்சரான இல்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஓடிட்டு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏங்க யாராவது கண்டோலா கார் வந்தீங்கன்னா காலையிலே வந்துருங்க. எங்களை மாதிரி மதியம் 1 மணிக்கு வராதிங்க. கேஷுவலாக வந்துடாங்க. ஒரு 5000 வரும்போது ரொம்ப நேரம் காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடத்துலையும். இன்ன வரைக்கும் கண்டோலா கார் கிட்ட வரைக்கும் போகல. நாங்கள் எங்கள் முன்னாடி ஃபைனல் லைன் இன்னும் 100 பேர் இருக்காங்க முன்னாடி. 3 பேரா கூட தான் இருப்பாங்க. பார்ப்போம் நீ போகிற மாதிரிலேன்ட்டு. மக்களே, நம்ம இப்போது கண்டோலா கார் பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் அந்த கார். இந்த காரில் தான் ஒரு காருக்கு 6 பேர் ஏற்றுவாங்க. கிட்ட வந்துட்டோம். 1 by 1 தான் கார் மூவாவது. அடுத்து இந்த போகிற கார் திரும்பி வந்தால் தான் நம்ம ஏற்றுறாங்க. பனிமலைக்கு நடுவில் ஒரு ரோப் காரில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல். கட்டா வேலை 5 ஆத்மி. என்னப்பா ரொம்ப குத்துற குத்தலகு. நமக்கான நேரம் ரோப் கார் 5 பேர் தான். நம்ம தான் ரோப் கார்னாலே நம்ம தான். உள்ள வந்தாச்சு. 5 பேர் தான். வண்டி கிளம்புது. அங்கே போய் பார்த்துக்கலாம். கதை மூட மாட்டாங்களா? கதை மூட மாட்டாங்களா? ஆமால அதுவும் புரியல. ஆட்டோமேட்டிக் வந்தாச்சுங்க. நாங்க மேல போறோம். ஜல்தோ ரோப் கார்னாலே நம்ம தான். அவ்வளவுதான். பனி தெரியுதா? மலை உச்சில ஏறிட்டு இருக்கோம். 2400 அடி எடுக்கல. Oh my god, this is amazing. ஏங்க இந்த வியூ எப்படி இருக்கு பாருங்க. ரீல்ஸ் கேம்னா நம்மளே சேர்த்து இல்ல. எம்மாடி இல்ல 4 கிலோமீட்டர். இல்ல ஆப்போசிட் பாரு. ஆப்போசிட் பின்னாடி பாருங்க. இங்க பாருங்க. நம்மதான் மக்களே, நம்ம இப்போ ரோப் கார்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கண்டோலா ரோப் கார் இன் குல்மார்க். செம்ம குளிருது. என்னால முடியல. பாத்தீங்கன்னா எந்த விதமான இத மூடணும்ல. அங்க பாத்தீங்களா சுத்தி பாத்தியா கிளவுஸ்லாம் ஒண்ணும் போடல. எம்டியா வண்டி போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். தில்லு நம்மதான் 10 கிலோ கறி கொடுங்கப்பா. ஆனா வேற லெவல்ல இருக்குங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு ஆளுக்கு 800 ரூபா. ஃபேஸ் 1க்கு 800 ரூபா. ஃபேஸ் 2க்கு 1000 ரூபா. ஃபேஸ் 1 எங்களுக்கு போதும்ட்டு நாங்க ஃபேஸ் 1 பார்த்து போயிட்டு இருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அப்படியே அத்து விழுந்தா எப்படிலாம் இருக்கும். காட்டிட்டீங்க போங்க. இங்க அந்த வியூ தான் அருமையா இருக்குங்க. வீட பத்தியல வீடு. வா கீழே வீடுலாம் இருக்கு. பொறுமை சாமி, பொறுமை. இங்கே வாழ்ந்துருக்காங்க மக்கள். ஆமா அதனால தான் ரோப் கார் எல்லாம் விட்டுருக்காங்க.
கைஸ் ஃபேஸ் 1 வந்தாச்சு. 1050 மீட்டர்ல நம்ம இறங்க வேண்டிய இடம் இதுதான். ஸோ கெட் அவுட். ஃபைனலாக நம்ம ஃபேஸ் 1 இறங்கியாச்சு. இங்கே நமக்கு இப்போதைக்கு டைம் பார்த்தீங்கன்னா 1 hour தான். இந்த 1 hourக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடம் சுற்றி பார்க்குறோம். வெயில் அடிக்கி பட் இருந்தாலும் வேறு லெவலில் இருக்குது. நல்லா குளிருது. கைஸ் பாருங்க. ஏ ஓ மை காட். வந்துட்டோம், பனிமலைக்கு வந்துட்டோம். நாங்கதான் ஏய் எதிர்பார்த்ததை பார்த்தாச்சு. திஸ் இஸ் ரெஸ்ட் ரூம். பையா கம் ஆன் மக்களே, நம்ம ஃபேஸ் 1 இருக்கோம். ஃபேஸ் 2 போகிறதுக்கான கேபிள் கார் அந்த போயிட்டுருக்கு. ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா இந்த மலையோட உச்சி அந்த 1 by 1 போயிட்டுருக்கு. சரிதா, அந்த டவர் மாதிரி இருக்கா, அந்த வழியெல்லாம் ஃபேஸ் 2 போகும். நம்ம இப்போ ஃபேஸ் 1 இருக்கோம். எப்படி இருக்குது சார்? அருமையா இருக்கு மக்களே. கையெல்லாம் விரைச்சிட்டு இருந்தாலும் இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு இந்த ட்ரிப்புக்கு வந்தோம். இப்போதான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு மன திருப்தியே கிடச்சிது. எவ்வளோ காசு செலவு பண்ணாலும் இது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சது தான் எப்போவுமே நீடிக்கும். நம்ம இந்த இடத்துல ஒரே கூட்டமாக இருக்கு. ரஞ்சித் ஆல்ரெடி ஸ்கீங். நான் கொஞ்சம் வீடியோ எடுக்காம பார்த்து போய்க்கிறேன். எடுத்தேன். ஈமா ஏல ஏல பையா போங்கடா. அங்கே கேபிள் கார் பக்கத்தில் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வெயில் அடிக்கா அந்த இடத்துல கூட்டமே இல்லை. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நமக்கு தேவையான ஃபோட்டோ வீடியோ ரீல்ஸ் எல்லாம் எடுத்து பேக் டு கண்டோலா கேபிள் கார் ரைட். கைஸ் see this snow. Oh my god, கையெல்லாம் விரைக்குது. விரக்கி உங்களுக்காக வீடியோ எடுத்து போட்டு வீடியோ காண்டி கையை உள்ள ஒட்டிக்கு ரொம்ப குளிர்தல. போட போடாது. சுரேஷ் பையா, சுரேஷ் பையா இங்க பத்தியா? ஆனா எடுக்கும்போது கையில அந்த ஸ்னோ ஃபீல் இல்லைங்க. என்ன ரொம்ப இந்த சும்மா ஏதோ ஒரு மாவு மாதிரி தான் இருக்குண்ணே. ஏதோ ஆனா கை எடுத்ததுக்கு அப்புறம் விரக்கி கரெக்டான லெவல் ஸ்னோ இங்கே தான் இருக்கு. சத்தி பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்னோவோட லெவலும் அதிகரிச்சுட்டே வருது. ஆமா, இன்னும் உள்ள போய்கிட்டே இருக்கும். வா வா. ஜீன்ஸ் சரியில்லை. இல்ல அவன் சென்டரா வரல. கிராஸ் ஏலே ஒரு இது கூட ஒழுங்கா வரல. சரி வா. எவ்வளோ இருக்கு? சில்லுன்னு இருக்குப்பா, உள்ளமே குளிர்ந்துட்டு. சரி சுசா, இல்ல காக்காம செஞ்சிட்டு இருக்கு. உடம்பெல்லாம் ஏறுது. எரியுதே. போட்டா உள்ள போட்டாங்க. காதாது ஆனா எரிஞ்சு கொள்ளுங்க. எரி விடாத கொல்ல எருக்கல அவனை. எரி கொல்லுல. சரியா ஓட்டாங்க. I'm tired. வேற வலிக்கிட்டே இருக்கு. முதுகு ஃபுல்லா ஐஸ்ல வேற பிரசாந்தே. சுரேஷ்க்கு ரொம்ப குளிருது. என்னாச்சு உனக்கு? உள்ள ஐஸ் கட்டி காலுக்குள்ளியா? அதுக்குதான் உள்ள ஒண்ணுமே இல்லையா? இரு அள்ளி போடுறேன். எவ்வளவு இருக்கு? இதுக்கு தான் சொன்னாங்க. இதுல வேற ஷூ வேண்டானா? இந்த ஷூ நான் ஷூ போடாமே வரவன்னீங்களே. இன்னும் கொஞ்சம் வெள்ளையான நல்லா இருக்கும். இருல மண்டையில போடுறேன். காதுல போட்டாங்களே. மூஞ்ச கட்டு கொஞ்சம்.
சுதா இப்போதான் நீ விஜய் மாதிரி இருக்கு. கண்ணே பட்டுரும். ஐயோ இதே சார்ல சுதா தண்ணியா கரைஞ்சிடும். தண்ணியா கரைஞ்சிருந்தா மண்டே சுசா மண்டே பாரு எரியுது எரியுதே. கண்ணில் இடம் போட்டேன். மூஞ்சில ராவலுக்கு பார்த்தா கிளீன் நாய. வா பழி வாங்க விட மாட்டாங்களா? கைஸ் பனியில தாரமான ஒரு கேமுங்க. பனியில முங்கி எழுந்து விழுந்து பிறண்டு. ஓ மை காட். இங்க உள்ளவங்களாம் பனியில லாறதுக்கே போயிட்டுருவாங்க. நம்ம பனிக்குள்ள தலையை விட்டு வெளுத்தாச்சு. நம்ம தான் பனிக்குழியா. காஷ்மீர்னாலே நம்ம ஆமா. நீ எல்லாம் எல்லாரும் குளிச்சாச்சு. நாளைக்கு யார் அடைய போறோம்னு தெரியல. காய்ஸ் ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி ஆகும்போது செம்ம குளிர். ஆனா வந்து ஆடி ஓடி ஆடும்போது ஒரு குளிர் தெரியல. பனி என்ன பனி வேக்குதுங்க. எப்படி வேக்குதுன்னு எரியுதுடி மாலா. ஓ திஸ் இஸ் ஒன்லி காஷ்மீர். டைம் முடிஞ்சிட்டு இங்கேருந்து வெளியே போக சொல்லிட்டாங்க. நாங்கள் இப்போ இங்கேருந்து கண்டோலா காருக்கு போயிட்டுருக்கோம். கண்டோலா காருக்கு ஆமாம் 2000 பேர் லைன்ல நிற்காங்க. காருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் வேறு வலுவாக இருக்குது. இந்த ஒரு 2 மணி நேரம் வரும்போது 2 மணி நேரம் லைனில் நின்று வந்தோம். இப்போ போகும்போதும் 2 மணி நேரம் லைனில் நின்று தான் போகணும். பட் இந்த ரைடு சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கண்டோலாவில் ரைடு வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐ லைக் தட். I also like that. we also like that. ஆமாம் We also like that you. Oi Junior. Oi Junior. கைஸ் நம்ம இப்போ கண்டோலா கார்கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ போகிற போதும் ஹெவியான க்ரௌடாக தான் இருக்குது. செம்ம க்ரௌடு. ஆமாம் மணி 5 ஆகிட்டு. நான் தெரிஞ்சு 2 மணி நேரம் ஆகும் கீழே போகிறதுக்கு மட்டுமே. ஸோ சார் கவலை கிளம்பு. மூக்கு காது கண்ணுக்குள்ளலாம் எடுத்து தேய்ச்சி விட்டாங்க. ஃபுல்லாக ஃப்ரீஸு. அதனால் இப்போ நம்ம ஹீட்டு ஏற்றோம்னா எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். கண்ணு கூட வெளியே தெரியும். ஆனால் உண்மையில ஏ கிரேட் ஒர்த்து. ஆனால் நம்ம அந்த டைமுக்கு மேலே எடுத்திருந்தாலும் அது வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆமாம் வேஸ்ட் ஆஃப் டைம். கீழே நல்லா தான் இருக்கு. மேலே போகணும். நாங்கள் மிஸ்ஸிங் ஸ்னோஃபால் மட்டும் மிஸ்ஸிங். அதை இந்த ட்ரிப் முடியறதுல நம்ம பார்க்குறோம். மக்களே நம்ம இப்போ குல்மார்க் போயிட்டு நேரம் ரூமுக்கு தான் வந்துட்டோம். மொபைல் சுவிச் ஆஃப் ஆகிட்டு. அதனால தான் இந்த வீடியோ அங்கே வச்சு எடுக்க முடியல. நான் அங்கே வச்சு எடுக்கணும்னு நினச்சேன் பட் முடியல. ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா லைஃப்பில் மொத பனிமலையிலையும் பனியிலையும் உருண்டு பிறண்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்து உங்கள் முன்னாடி நான் இப்படி நின்றுட்டு இருக்கேன். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பசங்க வந்து இதுக்கு தான் ஆசைப்பட்டு வந்தோம். சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இன்னும் 1 மட்டும் பேலன்ஸ் இருக்குது ஸ்னோஃபால். அது நாளைக்கு நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது சூசன் மேலே சத்தியம். இன்றைக்கி என்னால் ஸ்னோஃபால் காட்ட முடியல. ஸ்னோ மட்டும் காட்ட முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஸ்னோஃபால் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போய் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். அதுபோக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏமாத்துறாங்க. நாங்கள் பார்க்கிங்லேருந்து கண்டோலா ரைடு பாயிண்ட் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்குது. இவங்க அந்த கேப் டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்களே, கேட்டால் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஒரு குதிரைக்காரெலாம் 7 கிலோமீட்டருங்க. அந்த குதிரையில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கேட்காங்க. கேப்புக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபா கேட்காங்க. ரொம்ப இதாக இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம்னா நம்ம டீமோட அப்படி கதை பேசிட்டு 1 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டர் நினைக்கிறேன் அப்படி ஜாலியாக பேசிட்டு நாங்கள் கண்ட்ரோல் ரெடி பண்ணி போயிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூட்டம் வேறு லெவல். 2 மணி நேரம் கீழே நின்று ஏறி இருக்கோம். திரும்பி 2 மணி நேரம் திரும்பி வந்திருக்கோம். போகும்போது கூட ஒன்றும் தெரில. வரும்போது பார்த்தீங்கன்னா பனியில் நனைஞ்ச உடனே உடம்பு ஃபுல்லாக பனியாக இருக்குது, குளிருது. -7 டிகிரி டெம்பரேச்சர் வேறு. செம்ம. கீழே நிற்காமல் போகணுன்னா நீங்கள் காலையிலே ஆளாக போயிருங்க. ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஸ்னோ பூட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். இருந்தாலும் பனி உள்ளே இறங்குச்சு. ஏன்னா உள்ளே வந்து நம்ம நார்மல் சாக்ஸாக போட்டிருந்தோம். நம்ம ஆடும்போது ஸ்னோ வந்து நம்ம பூட்ஸ்க்குள்ளே போயிருது. உள்ளே நார்மல் சாக்ஸ் போடுறதுனால ரொம்ப குளிர்ந்துச்சு. ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் போட்டிருந்தான். அவன் ஸ்னோ பூட்ஸும் போட்டிருந்தான், வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸும் போட்டிருந்தான். அவனுக்கு ஸ்னோ உள்ளே இறங்கிச்சு. ஆனால் அவனுக்கு குளிர் இல்லை அப்படின்னா அதனால் நமக்கு ஸ்னோ பூட்ஸ் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அடுத்து போகும்ல அந்த இடத்துக்கு நான் ஸ்னோ பூட்ஸ் இல்லாமல் வீடியோ இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். குளிச்சாச்சு, தூங்க போகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.